மாலை வேளை நியூபிரிட்ஜ் நகரத்தில் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அந்த அடைமழையிலிருந்து ஒதுங்குவதற்காக அருண், பூஜா இருவரும் ஓடிச் சென்று ஒரு பழைய தேவராஜ் ஆன்டிக் ஷாப் என்னும் கடைக்குள் ஓடி வந்தார்கள். அங்கு நூற்றுக்கணக்கான கடிகாரங்கள் வெவ்வேறு ஒளியில் திக் திக் என்று ஒலித்துக் கொண்டிருந்தன. கடையின் மூலையில் நின்ற வயதான உரிமையாளர் தேவராஜ் அருணை ஏதோ நன்கு பழகியவர் போல் பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அருணின் கண்களில் மிகவும் பழமை வாய்ந்த கைக்கடிகாரம் ஒன்று தென்பட்டது. அருண் அதனை எடுத்து இயக்க முற்படும் போது வயதான தேவராஜ் ஏதோ கூற முற்பட்டார். எனினும் அருண் அந்த கைக்கடிகாரத்தினை அழுத்தினான். திடீரென காலமே நின்றுவிட்டது. கடைக்கு வெளியில் மழைத்துளிகள் அந்தரத்தில் அப்படியே நின்றுவிட்டன. பூஜாவும் அசையாமல் உறைந்த நிலையில் நின்றாள். ஆனால் அருண் மட்டும் சாதாரணமாக இருந்தான். திடீரென ஒரே கணத்தில் கடிகாரம் பின்னோக்கி ஓடியது. அருண் கண்களை திறந்து பார்த்தபோது அவன் இருந்த ஊர் 50 ஆண்டுகள் பழமையானதாக இருந்தது. பழைய கார்கள், அமைதியான தெருக்கள் என அனைத்தும் மாறிப்போயிருந்தன. அத்துடன் அந்த கடிகாரக்கடை தேவராஜ் ஆன்டிக் ஷாப் அப்பொழுதுதான் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அருண் திடீரென பூஜா எங்கே என்று பதறிக்கொண்டிருந்த போது அவன் கையில் இருந்த கடிகாரத்தில் ஒரு மங்கலான பிம்பம் தெரிந்தது. அதில் பூஜா வேறொரு காலவளையில் சிக்கிக் கொண்டிருந்தாள். அருண் அவளை பார்த்து என்ன செய்வதென்று அறியாது திகைத்துக் கொண்டிருந்தான். திடீரென அவனுக்கு அந்த கடிகாரக்கடை உரிமையாளர் வயதான தேவராஜ் நினைவுக்கு வந்தார். உடனே அருண் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த கடையின் அருகில் சென்றான். அங்கே ஒரு இளைஞன் பதற்றமாக வந்த அருணை குழப்பத்துடன் பார்த்தான். ஆம், அது தேவராஜ் தான். அவர் இளம் வயது வாலிபராக நின்று கொண்டிருந்தார். உடனே அருண் அவரிடம் சென்று அந்த கடிகாரத்தை கொடுத்து நடந்த அனைத்து விவரங்களையும் கூறினான். அந்த கடிகாரத்தை கண்ட தேவராஜின் கண்கள் தீவிரமடைந்தன. இந்த கடிகாரம் என் தந்தைக்கு சொந்தமானது. இது காலத்தை கடந்து பயணிக்க கூடியது என்று தேவராஜ் மிகவும் பதற்றமாக கூறினார். அருணிக்கு இப்பொழுது அனைத்தும் புரிந்தது. பூஜா வேறு ஒரு கால வலயத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு மாட்டிக்கொண்டதும் புரிந்தது. தேவராஜ் நடந்த சம்பவத்தை அருண் கூறியவுடன் புரிந்து கொண்டார். பூஜாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அருண், தேவராஜ் இருவரும் ஒரு பழைய வேலை கூடத்தில் பல கருவிகளின் நடுவில் அமர்ந்து அக்கடிகாரத்தை ஆய்வு செய்தார்கள். அதில் இருந்த நீல நிறத்திலான வெடிப்பினை இருவரும் அவதானித்தனர். அது சாதாரண கீறல் இல்லை, அது காலத்தை உடைத்த அடையாளம். அந்த சிறிய வெடிப்பில்தான் பூஜா இன்னொரு காலவளையில் சிக்கியிருந்தாள். இருவரும் அதனை கண்டறிந்தனர். அந்த பிளவிலிருந்து வந்த ஒளியில் பூஜா 100 ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்தில் சிக்கியிருந்தது தெரிய வந்தது. அப்பொழுது தேவராஜ், இந்த பிளவு பெரிதானால் நீங்கள் இருவரும் நிரந்தரமாக வெவ்வேறு காலவளைகளில் சிக்கிவிடுவீர்கள் என்று கூறினார். உடனேயே அருண் சிறிதும் தாமதிக்காமல் மீண்டும் கடிகாரத்தை அழுத்தினான். அவன் அங்கிருந்து 100 ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்தில் நின்று கொண்டிருந்தான். அந்த தெருவின் அடையாளமே தெரியாமல் போயிருந்தது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ட்ரோன்கள், பறக்கும் வாகனங்கள் என அனைத்தும் பிரம்மாண்டமாக இயந்திரமயமாய் இருந்தன. பூஜா ஒரு நீல காலக்குமிழியில் சிக்கியிருந்தாள். அருண் அவளை பார்த்து மிகவும் வருந்தினான். தன் அவசர புத்தியினால் அவள் இப்படி தவிக்க வேண்டியதாயிற்று என எண்ணி வருந்தினான். பூஜாவின் குரல் எதிரொலித்தது. அருண், சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கள் என கூறினாள். அருண் கடிகாரத்தை பார்த்தான். அந்த பிளவு இன்னும் பெரிதாகிக் கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரே ஒரு தெரிவுதான் இருந்தது. இருவரும் ஒரே கால வலைக்குள் செல்ல முடியாது. யாரேனும் ஒருவர் அவர்கள் எந்த காலத்திலிருந்து வந்தார்களோ அந்த சரியான காலவலைக்கு திரும்பிச் செல்லலாம். மற்றையவர் மீண்டும் அருண் இருந்த 100 ஆண்டுகள் பழமையான காலவலைக்குள் திரும்பிச் செல்ல மட்டும்தான் முடியும். அருண் பூஜாவை நோக்கி,
நீ சாதாரணமான எங்கள் காலவெளிக்குள் செல், நான் 100 ஆண்டுகள் பின் செல்கிறேன் என்றான். பூஜா கதறினாள். வேண்டாம் என அருணை தடுத்தாள். ஆனால் அருண் வேறு வழி இல்லை என கூறி கடிகாரத்தை அழுத்தினான். ஒரு பெரிய வெளிச்சத்தில் வெவ்வேறு காலவளையில் இருவரும் பயணித்தனர். பூஜா கண்விழித்து பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் கடைசியாக மலைக்கு ஒதுங்கிய அந்த தேவராஜின் கடிகாரக் கடையில் இருந்தாள். அவள் சுற்றிலும் அருணை தேடினாள். நாட்காலியில் இருந்து எழுந்து ஒரு அறையின் கதவை திறந்தாள். அங்கு வயதான தேவராஜுடன் இன்னும் ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார். பூஜா நன்றாக உற்று பார்த்தாள். அந்த வயதானவர் பூஜாவின் அருகில் வந்துவிட்டாயா பூஜா என தழுதழுத்த குரலில் கேட்டார். ஆம், அது அருண்தான். வயதான தோற்றத்தில் அருண் பூஜாவின் முன் நின்று கொண்டிருந்தார். பூஜாவிற்கு அனைத்தும் புரிந்தது. தனக்காக அருண் தன் வாழ்வையே தியாகம் செய்து விட்டான் என எண்ணி கலங்கினாள். அருண் பூஜா இருவரும் மீண்டும் சந்தித்ததில் ஆனந்த கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தனர்.